என்னத்த ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க? காடு வந்துச்சா? லென்ஸ் கார்ட்டில் வாங்கின கண்ணாடி எப்படி உடையும்? உடனே இது ஆட் வீடியோன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து ஐபிஓ வீடியோ தான். லென்ஸ் கார்ட் ஐபிஓ வர போகிறாங்க. லென்ஸ் கார்ட் ஒரு ஆம்னி சேனல் ஐவேர் கம்பெனி. இவங்ககிட்ட ஆன்லைன் ஸ்டோரும் இருக்குது, ஃபிசிக்கல் ஸ்டோரும் இருக்குது. லென்ஸ் கார்ட் டிசைனிங், மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன், ரீட்டைல் ப்ரிஸ்கிரிப்ஷன் கிளாஸஸ், சன் கிளாஸஸ், கான்டாக்ட் லென்ஸ்னு எல்லாமே பண்ணுறாங்க. எதுக்காக இவங்க ஐபிஓக்கு வராங்க அப்படின்னு பார்க்கலாம். நிறைய புதுசான ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதுக்கான லீஸு, ரெண்ட்டு, ஸ்டோரோட லைசன்ஸு இதெல்லாம் பே பண்ணுறதுக்காக வராங்க. நெக்ஸ்ட்டு டெக்னாலஜி, க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காகவும் வராங்க. அடுத்தது மார்க்கெட்டிங், பிராண்ட் பில்டிங், முடிஞ்சால் சின்ன சின்ன ஸ்டோர்ஸை அக்விசிஷன் பண்ணுறதுக்கும் வராங்க. ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட்னு பார்த்தோன்னா அக்டோபர் 31 நவம்பர் 4 வரைக்கும். ஃபேஸ் வேல்யூ ₹2 தான். ப்ரைஸ் பேண்டுன்னு பார்த்தோன்னா $382 $402 வரைக்கும் இருக்குது. 37 ஷேர்ஸ் ஒரு லாட். $15,000 இருந்தாலும் போதும், ஒரு லாட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான இஷ்யூன்னு பார்த்தா 2150 கோடி. இதுவே ஆஃபர் ஃபார் சேல் 5000 கோடிக்கு மேலே. ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட ஷேர்ஸை வித்துட்டு ஓடுறாங்க அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுனா ₹19 எம்ப்ளாயிக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஃபினான்ஷியல்ஸ்னு பார்த்தோன்னா ரீசெண்ட் டைமில் அசட் ஒவ்வொரு வருஷமும் 500 கோடிக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டபிளாக போயிட்டு இருக்காங்க. நெட்வொர்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர்னு சொன்னால் பாரோயிங் கம்மியாயிருக்கு. கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டரில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ROE, ROC அதுவுமே நல்லா இருக்கு. இங்க முக்கியமா ஒரே ஒரு சின்ன ஃபேக்டர் தான் நெகட்டிவா இருக்கு. அதாவது புக் வேல்யூ, வேல்யூவேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்காங்க. இதை தவிர இந்த ஐபிஓல குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஐபிஓ ஓப்பன் ஆனதான் தெரியும் ஜிஎம்பியோட வேல்யூ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இதை நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு. நான் இந்த ஐபிஓக்கு பர்சனலாக அப்ளை பண்ண போகிறேன். சப்போஸ் ஜிஎம்பி இன்க்ரீஸ் ஆகலைன்னா நவம்பர் 4 அன்னைக்கு ஐபிஓவை கேன்சல் பண்ணிடுவேன். இன்ஸ்டா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜிஎம்பியோட அப்டேட்டை லைவாக சேனல் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.